அவங்க சொன்ன விதத்தை பொறுத்து இதை பொறுத்து எங்களுக்கு இதுல சேரணும்னு தோணுச்சு. அதோட நாங்க இதுல சேர்ந்துக்கிட்டோம். எங்களோட ப்ராடக்ட் நேம் வந்துட்டு துளசி பவுடர். நாங்க அதை எப்படி செஞ்சோம் அப்படின்றத இவ சொல்லுவா. அதுக்கும் மேலான இதை இவ சொல்லுவா. அடுத்து இவ அப்படி சொல்லுவோம் மேல. அதோட கான்செப்ட்லாம் நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் துளசினா. நான் அரசு மேல்நிலைப் பள்ளியிலிருந்து வந்திருக்கேன். முதல்ல நாங்கள் துளசி பொடியை நல்லா அரைச்சிக்கிட்டோம். அரைச்சி நாங்கள் பொடியாக்கிக்கிட்டோம். அதை பொடியாக்கினோன்னே சீரகம் மிளகு இதையும் பொடியாக்கிட்டோம். இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோங்க. அதை நீங்கள் பால்லையோ தண்ணிலையோ சுடுதண்ணிலையோ எதில் வேணாலும் கலந்து குடிக்கலாம். எங்களுக்குள்ள ஒரு நாள் எங்கள் எல்லாருக்குமே சளி இருமல் அந்த மாதிரி குடிச்சு நாங்கள் குடிக்கவும் உடனே போயிடுச்சுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் சளி இருமல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் கொடுங்க. இது உங்களுக்கு நல்ல தீர்ப்பாக சொல்லும். வணக்கம், என் பெயர் வினுஜாஸ்ரீ. நான் அரசு மேல்நிலைப் பள்ளி சாலிகிராமத்திலிருந்து வந்திருக்கேன். இந்த பொடியை மனிதர்கள் சாப்பிட்டாங்கன்னா அவர்களுக்கும் சளி இருமல் இந்த நோயெல்லாம் போயிடும். இதே மாதிரி தான் எங்களுக்கும் வேற மாதிரி நோய் வந்துச்சு. அது எங்களுக்கு வந்தனால எங்கள் அம்மாங்க இது நாட்டு மருத்துவமாக வேற பொடி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதனால நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறனால இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போனா மனிதர்களும் இந்த துளசி பொடியை சளிக்காக சாப்பிட்டாங்கன்னா அவர்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களும் இந்த மாதிரி கண்டுபிடிப்பாங்க. சுவாதி இருக்கால அவன் வந்து இது மேலும் முக்கியமான பாயிண்ட்ஸ் எப்படின்னா, இப்போ அதால நமக்கு என்ன பயனு, அதை நம்ம எப்படி செஞ்சோம், அதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், என்ன மாதிரி உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் இவங்க சொல்லுவோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுவாதி. நான் அரசு மேல்நிலைப் பள்ளி சாலிகிராமத்திலிருந்து வந்திருக்கேன். மருந்து மாத்திரை டானிக்கு இதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பேருக்கு விற்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து துளசி பவுடரை வந்து இயற்கையான சுத்தமான இதில் வந்து அரைச்சி நாங்கள் செய்கிறோம். பட் வந்து நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் வாங்கினீங்கன்னா ரொம்ப ரேட்டு கூடயாக இருக்கும். 100 ரூபாய் 150 ரூபா 200 ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து வெறும் 30 ரூபாய்க்கு தான் விற்கிறோம். அதை கூட இவன் கூட காலை காசு குடிச்சிருப்பா. இவளுக்கும் அந்த மாதிரி சரியாக இருந்துச்சு. ஆமாங்க, நான் உண்மையிலே காய்ச்சி குடிச்சேன். எனக்கு சூப்பரான ரிசல்ட் வந்துச்சு. அதோட நானே இதை ட்ரை பண்ணணும்னு எனக்கே ஆசை இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா எனக்கும் பிடிக்காது, பட் அதை குடித்தேன். எனக்கும் சரியாயிடுச்சு. இவளுக்கு கூட வந்துருந்துச்சு, இவளுக்கும் சரியாயிடுச்சு. அதனால நீங்கள் வந்து இதை சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். லாஸ்டா இவ என்னென்ன அப்படின்றதெல்லாம் இவ சொல்லுங்க. எங்களுக்கு மட்டும் சரியாகாதுங்க, நீங்கள் குடிச்சாலும் உங்களுக்குமே சரியாயிடும். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஹரிஸ்ரீ. நான் அரசு மேல்நிலைப் பள்ளியிலிருந்து வரேன். இந்த உலகத்துல ஆரோக்கியமா இருந்தாதான் இந்த உலகம் கண்டுபிடிப்புகள் முன்னேறினாதான் இந்த இந்தியா கண்டுபிடிப்புகள் சிறந்தது என அனைவரும் போற்றுவாங்க. இவ சொல்றது கரெக்ட் தாங்க. இந்த மாதிரி நம்ம பொடி அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வாங்குறத விட நாங்க செஞ்ச நாட்டு மருத்துவத்தை நீங்க சாப்பிட்டாலே இந்த மாதிரி குணமாயிடும் அப்படின்றத நாங்க சொல்லலைங்க. நாங்க தயாரிச்ச பொடி சொல்லுது. நாங்க கூட இது வந்து எங்களுக்கு நாங்களே யூஸ் பண்ணுவோம் சொல்ல போனா. அப்ப இது எவ்வளவுக்கு நல்ல பவுடர் எங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. எனவே நாங்க செஞ்ச பொடி சிறப்பானது. SIDP அறிமுகப்படுத்திய தமிழகத்திற்கும் அது நீங்கள் சொல்லணும்னா நாங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஒரு நம்பர் கொடுப்போம், அதை நீங்கள் பார்த்து சொல்லுவாங்க. எதுக்கு இந்த வந்து ஹாஸ்பிட்டல் போய் மருந்து மாத்திரேன்னு வாங்கலாம். காசு இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ நம்ம ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா பெட்டில் அட்மிட் பண்ணி அப்புறம் சளிக்கு டானிக்கு இதெல்லாம் அதுலேயும் பாதி கெமிக்கல் கலக்குறாங்க. ஆமாம், இவ சொல்கிறது தேவையா? அதுக்கு நம்ம நாட்டு வைத்தியமே பரவாயில்ல. கையில ஊசி குத்தி இந்த மாதிரி காசு கொடுத்து 550 ரூபாய் 250 நம்ம அவஸ்தைப்படுறதுக்கு நம்மளே கையில செஞ்சு நம்மளே சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி வந்து அந்த மெடிக்கல்ல கொடுக்குற மருந்துன்னா நம்மளுக்கு சரியாகாது. ஆனால் நாங்கள் செஞ்ச பொடி வந்துட்டு ஈஸியாக சரியாயிடும். அது பாட்டிக்கு வந்து இந்த பொடி வந்து நல்லது, ஹெல்த்தியானது. நீங்கள் சும்மா கூட கலந்து குடிச்சா கூட ரொம்ப நல்லது. சளி இருமல் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லது. நாங்கள் சொன்னதெல்லாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.